தண்ணிய வச்சு நெருப்பு அணைக்கலான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே தண்ணியில இருந்து சமையல் செய்ய நெருப்பு உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கேஸ் விலை ஏறிட்டே போற இந்த நேரத்துல இது நமக்கு ஒரு பெரிய வரமா இருக்குமா? வாங்க இந்த புது டெக்னாலஜிய பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரே ஒரு டம்ளர் தண்ணிய வச்சு ஒரு முழு குடும்பத்துக்கும் சமைக்க முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுதான் நிஜம். இந்த அதிசயம் எப்படி சாத்தியமாச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, அப்புறம் தண்ணில இயங்குற இந்தியாவோட இந்த புது ஸ்டவ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி வேலை செய்யுது, அதோட பிளஸ் மைனஸ் என்ன, கடைசியா இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு அலச போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். கேஸ் சிலிண்டர் பிரச்சனை. மாசம் நம்ம பட்ஜெட்ல பெரிய இடியை இறக்குற இந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். ஒரு காலத்துல நம்ம அம்மா பாட்டி எல்லாம் விறகு அடுப்பு புகையில கண்ணுல தண்ணியோட கஷ்டப்பட்டு சமைச்சாங்க. அப்புறம் கேஸ் அடுப்பு வந்துச்சு, வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாச்சு. ஆனா இப்போ சிலிண்டர் விலை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. கிச்சன் பட்ஜெட் மொத்தமா காலி. அதனால இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டிப்பா தேவைப்படுது. இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு நம்ம இந்தியாலேந்தே வந்திருக்கு. கிரீன்வைஸ்னு ஒரு நிறுவனம் ஒரு அசத்தலான கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது வெறும் அடுப்பு மட்டும் இல்ல, இது ஒரு மேட் இன் இந்தியா இன்னோவேஷன். தேவைதான் கண்டுபிடிப்புகளுக்கு தாய்னு சும்மாவா சொன்னாங்க? அதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இந்த கேஸ் விலை உயர்வுக்கு பதிலடியாதான் இந்த டெக்னாலஜி உருவாகியிருக்கு. இப்ப நான் சொல்ல போறத கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. வெறும் 100 மில்லி லிட்டர் தண்ணி. ஆமாங்க, ஒரு சின்ன டீ கப் அளவு தண்ணி, அப்புறம் ஒரே ஒரு யூனிட் கரண்ட். இத வச்சு தொடர்ந்து 6 மணி நேரம் சமைக்கலாமா? அடிங்கப்பா, ஒரு நாள் முழுசா சமைக்க இதுவே போதும் இல்லையா? சரி, தண்ணியிலிருந்து எப்படிப்பா நெருப்பு வரும்? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை சிம்பிளா பாத்துடலாம் வாங்க. இந்த அடுப்புக்குள்ள ஒரு முக்கியமான கருவி இருக்கு. பேரு கொஞ்சம் பெருசா இருக்கும். புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் எலக்ட்ரோலைசர். பேரு தான் பெருசு, ஆனா அதோட வேலை ரொம்ப சிம்பிள். ஒரு சூப்பர் ஃபில்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது தண்ணியில இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துடும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்ஓ வாட்டர் இல்லைன்னா டிஸ்டில் வாட்டரை அடுப்புல ஊத்தணும். ரெண்டாவது, உள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரோலைசர் தண்ணியை பிரிச்சு ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா ஆக்கிடும். மூணாவது, அந்த ஹைட்ரஜன் கேஸ் நேரா பர்னருக்கு போகும். கடைசியா அந்த பர்னர் ஹைட்ரஜனை எரிபொருளா பயன்படுத்தி நெருப்பு உருவாக்கும். அவ்வளவுதான் விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு பேரு ஆன் டிமாண்ட் ஹைட்ரோஜன். அதாவது நீங்க அடுப்பை ஆன் பண்ணா மட்டுமே தான் கேஸ் உருவாகும். கேஸ் சிலிண்டர் மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையே இல்லை. அதனால தான் இது ரொம்பவும் பாதுகாப்பானது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த புது டெக்னாலஜியோட நல்லது கெட்டது என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா சேஃப்டி விஷயத்துல இது எப்படின்னா அலசலாம். முதல்ல நம்ம எல்பிஜி சிலிண்டரை எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா கேஸ் ரொம்ப அதிக பிரஷர்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அதனால சின்னதா ஒரு லீக் ஆனா கூட பெரிய ஆபத்து இருக்கு. ஆனா இந்த தண்ணி அடுப்புல அந்த பயமே தேவையில்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல கேஸை சேமிச்சு வைக்கிறதே இல்ல. தேவைப்படும் போது உருவாகுது, உடனே பயன்படுது. நோ ஸ்டோரேஜ், நோ டென்ஷன். ஓகே, இதுவும் கரண்ட்ல தானே ஓடுது. அப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே இருக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குன்னு மேக்னெட்டிக் பாத்திரம் தனியா வாங்கணும். ஆனா இந்த ஹைட்ரஜன் அடுப்புல நம்ம வீட்ல இருக்கிற ஸ்டீல் பாத்திரம், அலுமினியம், ஏன் மண்பானையில கூட சமைக்கலாமாம். அது மட்டும் இல்ல, இண்டக்ஷன் ஸ்டவ்வை விட கரண்ட்டும் இது கம்மியா தான் எடுக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதிலேருந்து புகை, கார்பன் மோனாக்சைடு மாதிரி எதுவுமே வராது. வெளியே வர்றது சுத்தமான நீராவி மட்டும்தான். அதனால உங்க கிச்சன் எப்பவும் சுத்தமா இருக்கும். பாக்குறதுக்கும் நம்ம ரெகுலர் ஸ்டீல் அடுப்பு மாதிரியே தான் இருக்கும். யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிள். இவ்ளோ நல்லது சொல்றியே, அப்போ இதுல பிரச்சனையே இல்லையான்னு கேக்குறீங்களா? இருக்கு. அதுதான் இதோட விலை. இப்போதைக்கு ஒரு யூனிட்டோட விலை 1,50,000 ரூபாய். ஆமாங்க, இந்த விலை சாதாரண மக்களுக்கு இப்போதைக்கு ரொம்பவே அதிகம். அப்போ இதோட கதை அவ்ளோதானா? இல்ல, வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போகலாம். இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். இப்போதைக்கே இது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கிச்சன்ஸ், கவர்மெண்ட் கேன்டீன்னு ஒரு பைலட் ப்ராஜெக்டா தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் விலை இவ்ளோ அதிகமா இருக்கு. இன்னும் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு வரல. ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல மொபைல் போன் வந்தப்போ அது எவ்ளோ பெருசா, எவ்ளோ காஸ்ட்லியா இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லார் கையிலும் இருக்குல்ல. அதே மாதிரிதான் இந்த ஹைட்ரஜன் அடுப்பும் பெரிய அளவுல உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சா அதோட விலை கண்டிப்பா குறையும். ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் கரண்ட்டும் இருந்தா போதும், சமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, அது நம்மள நெருங்கிட்டு தான் இருக்கு.
என்ன நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம சமையலோட எதிர்காலமா? இந்த மேட் இன் இந்தியா கண்டுபிடிப்பை பத்தி உங்களோட கருத்து என்ன? மறக்காம சொல்லுங்க.